அரியலூர் மாவட்டம் திருமழப்பாடியில் அமைந்துள்ள சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாதர் கோவிலில் நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடைபெற்ற பெருமைக்குரிய தலமாக விளங்குகிறது. இங்கு வேதங்கள் நான்கும் 4 நந்தி பகவான்களாக வீற்றிருந்து அருள்பாலித்து வருகின்றன. வாருங்கள், இது பற்றிய தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். எம்பெருமானை முன்னின்று நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த இடம் திருமழாப்பாடி. சிலாத முனிவர் குழந்தை பேறு வேண்டி ஐயாரப்பரை நோக்கி தவம் இருந்தார். தவத்திற்கு இறங்கி வந்த ஐயாரப்பர், புத்திர காமேஷ்டி யாகம் செய்த பூமியை உழுதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார். அதன்படியே உழுத நிலத்திலிருந்து பெட்டகம் ஒன்று கிடைக்க அதிலிருந்து குழந்தையை கண்டெடுத்தார் சிலாத முனிவர். ஆனால் அந்த குழந்தை 16 ஆண்டுகள்தான் வாழும் என்று முன்பே கூறிவிட்டார் இறைவன். பெட்டகத்திலிருந்து தோன்றிய புதல்வனுக்கு செப்பேசன் என்று பெயர் சூட்டி வளர்த்தார். 14 வயதிற்குள் அனைத்து வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தான் செப்பேசன். தனது ஆயுள் ரகசியத்தை தெரிந்து கொண்ட செப்பேசன் ஐயாரப்பர் கோயிலின் அயனஹரி தீர்த்த குளத்துக்குள் இறங்கி சிவபெருமானை வேண்டி ஒற்றை காலில் தவம் இருந்தார். அவரது மேனியை குளத்து மீன்கள் கடித்து துன்புறுத்திய போதும் தவத்தை களைக்கவில்லை. மன உறுதி கொண்ட அவரது தவத்தை மெச்சிய இறைவன் செப்பேசனுக்கு பூரண ஆயுளை கொடுத்து ஆசிர்வதித்தார். இந்த நிலையில் திருமழாப்பாடியில் ஆசிரமம் அமைத்து தவம் புரிந்து வந்த வசிஷ்ட முனிவரின் பேத்தியான சுயசாம்பிகைக்கும் செப்பேசனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமழாப்பாடி வைத்தியநாத சுவாமியை சாட்சியாக வைத்து ஐயாரப்பரே செப்பேசன் என்ற நந்தியம்பெருமானுக்கும் சுயசாம்பிகைக்கும் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தன்று திருமணத்தை நடத்தி வைத்தார். இறைவனே முன்னின்று திருமணத்தை நடத்தி வைத்ததால் மழப்பாடி வைத்தியநாத சுவாமி கோயிலில் நந்தியம்பெருமான் திருமணத்தை காணும் இளைஞருக்கும் கன்னியருக்கும் தடைகள் நீங்கி காலத்தே திருமணம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை. இந்த திருத்தலத்தில் நந்தியம்பெருமான் திருமண கோலத்தில் தன் மனைவியுடன் வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறார். திருமழாப்பாடி தலத்தில்தான் நந்தி பகவான் சிவகணங்களின் தலைமை பதவியையும் கைலாயத்தின் தலைவாயிலை காக்கும் உரிமையையும் பெற்றார். சிவபெருமானின் முக்கண்ணின் பார்வைக்கு எதிரில் நிற்க நந்தி பகவானை தவிர வேறு யாராலும் இயலாது. இது சிவபெருமானே நந்தி பகவானுக்கு அளித்த வரமாகும். இங்குள்ள நந்தியம்பெருமான் ரிஷப முகத்துடன் இல்லாமல் மனித முகத்துடன் அருள்பாலித்து வருகிறார். நந்தி என்கிற சொல்லுக்கு எப்போதும் ஆனந்த நிலையில் இருப்பவர் என்று பொருள். 4 வேதங்கள், 64 கலைகள் என அனைத்தையும் கற்றறிந்தவர் நந்தி பகவான். நந்தி பகவான் வேதங்களின் அறிவை முழுமையாக அறிந்தவர். சிவனின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பவர். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் ஆகியவை நந்தி பகவானின் 4 பாதங்களாக கருதப்படுகின்றன. இதனால் இங்குள்ள பிரம்மனுக்கு எதிரில் 4 வேதங்களும் 4 நந்திகளாக அமர்ந்துள்ளனர். நந்தி பகவான் தர்மத்தின் வடிவமாக விளங்குகிறார். தர்மத்தை 4 பாதங்களாக கொண்டு நந்தி பகவான் நின்று கொண்டிருக்கிறார். இந்த பாதங்களே 4 வேதங்கள் எனப்படுகிறது. நந்தியை தினமும் வணங்குபவர்களுக்கு ஞானம் கைகூடும், குலம் செழிக்கும், சிறப்பான வாழ்வு அமையும். நந்தி பகவானை வழிபடுவோருக்கு சிறந்த பக்தியும் நன்மக்கள் பேரும் செல்வங்களும் சகல காரிய சித்தியும் உயர்ந்த பதவிகளும் நல்ல எண்ணங்களும் நல்லொழுக்கமும் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக முக்தியெனும் வீடு பேற்றையும் அடைவர். சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்தியிடம் வைத்தால் போதும், அவர் அதை பரமேஸ்வரனிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பது ஐதீகம். திருமழாப்பாடி திருத்தலத்தில் இருந்த நவகிரகங்களை ஈசன் தம் நெற்றிக் கண்ணால் அழித்து விட்டாராம். அதன் காரணமாக முகமண்டபத்தில் சிவனுக்கும் நந்திக்கும் நடுவில் இருக்கும் 3 குழிகளை நவகிரகங்களாக கருதி அவற்றில் தீபமேற்றி வணங்குகின்றனர். சர்ம நோயால் அவதிப்பட்ட சந்திரன் நவகிரக குழிகளில் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு நோய் தீர பெற்றதாகவும் ஐதீகம் உண்டு. சனிக்கிழமைகளில் இந்த குழிகளுக்கு முன் நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இவ்வாறு வழிபட்ட சிபி சக்கரவர்த்தியின் நவகிரக தோஷமும் நீங்கியதாக சொல்லப்படுகிறது.